Hi friends, welcome to Bright and White. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா லேயர் பேனலோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ போன வீடியோவில் வந்து லேயர் பேனலில் வந்து ஒரு லேயர் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஸோ அந்த லேயரில் என்னென்ன ப்ரூவ் பண்ணுறது எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் லேயரில் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் அலைன்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபோட்டோஷாப் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லேயர்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லேயர் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொடெக்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு லேயரில் வந்து நம்ம இன்னொரு லேயருக்கு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஸோ ஒரு லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த லேயர் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோன்னா, ஸோ இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லாக் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த லாக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த லாக் ஐக்கான் வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த லேயர் வந்து உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லேயர் வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இதே இப்போ வந்து செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் லேயர் வந்து நான் மூவ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணலை, லாக்கும் பண்ணலை. ஸோ அதனால் வந்து மற்ற லேயரில் நான் மூவ் பண்ண முடியும். ஸோ லேயர் ஒன்றை மட்டும் நான் லாக் பண்ணிக்கிறனால இது வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபோர்த் லேயரையும் நான் லாக் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இந்த ஃபோர்த் லேயரையும் வந்து என்னால் எந்த பக்கமுமே மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து எனக்கு ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ட்டுமே ஆகாது. இந்த லேயர் 1 லேயர் 4 எந்த ஒரு டிஸ்டர்பன்ட்டுமே ஆகாது. ஸோ நான் வந்து ஈஸியாக எனக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் விசிபிலிட்டி. ஸோ இந்த பக்கத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து விசிபிலிட்டிஸ். ஸோ இதை நீங்கள் வந்து அன்செக் பண்ணும்போது அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் 3 வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேயர் வந்து விசிபிளாகவும் அன்விசிபிளாகவும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேயர் லிங்க். ஸோ லேயர் லிங்க் அப்படின்னா வந்து ஸோ அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிடுறேன். ஸோ லேயர் லிங்க் எதுக்குன்னா, நம்ம 2-3 லேயரை வந்து ஒரே மாதிரி லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த லேயரை வந்து ஸோ நம்ம அட் சேம் டைம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் லேயரையும் ஃபஸ்ட் லேயரையும் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் நான் வந்து மூவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ நான் மூவ் பண்ணப்போ இந்த 2 லேயருமே சேர்ந்து தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து இது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லிங்க் லேயர்ஸ் அந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயருமே தான் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க் வந்து நமக்கு எத்தனை லேயருக்கு வேணாலும் அத்தனை லேயருக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து லிங்க் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நீங்கள் எதாவது டிசைனிங் ஒர்க் எதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து நோ கலர் அண்ட் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ அண்ட் வயலட், கிரீன் சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதாவது வந்து இப்போ நான் ரெட்டு கொடுக்குறேன். ஸோ எதாவது கொடுத்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டி ஐக்கான் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் இங்கே எதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் லேயர் வந்து ரீநேம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க் லேயருக்கு வந்து நீங்கள் இங்கே அதே மாதிரி இந்த லேயரை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் என்னென்னா ரைட் கிளிக் பண்ணி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே மட்டும் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். மேலே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் லேயரை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் ஐக்கன் ஒரு சிங்கிள் கோடு மாதிரி தெரியும். ஸோ அந்த கோடு வரும்போது நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து மேலே கீழேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து லேயரை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்லிங்க் பண்ணிடுறேன். ஸோ அன்லிங்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷனு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் ஒரு லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு லேயர் செலக்ட் பண்ணும்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷனும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது ஒரு லேயர் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சென்டர் கொடுத்துறேன். அந்த இமேஜ் வந்து சென்டர் ஆயிடுச்சு. ஹரிசாண்டல் சென்டர் சொல்லியிருக்கு. ஸோ வந்து ஹரிசாண்டல் வந்து சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கும்போது அலைன்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன். ஸோ இது வந்து எப்போ வரும்னா நீங்கள் 3 லேயரை செலக்ட் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்டிகலி டிஸ்ட்ரிபியூட் அண்ட் இது வந்து ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜ் வந்து அலைன் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை கொடுக்கும்போது இது வந்து லெஃப்ட் எட்ஜஸ் இமேஜோட லெஃப்ட் எட்ஜஸை மெயின் பண்ணி இது வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ இது வந்து சென்டர். ஸோ இது வந்து ரைட் அலைன்மெண்ட். ஸோ ரைட் எட்ஜஸை அப்சர்வ் பண்ணி அது மூலியமாக வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து டாப் பேஜ். ஸோ அந்த இமேஜோட டாப் பேஜ் எங்கே இருக்கோ ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சென்டர். ஸோ அந்த இமேஜ் வந்து ஒரு 2 இமேஜுக்கு இடையில வந்து வெர்டிக்கலாக வந்து அந்த இமேஜ் வந்து இதாகிக்கும், அலைன் ஆகிக்கும். ஸோ அடுத்து வந்து அலைன் பாட்டம் எட்ஜஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஸோ அந்த இமேஜோட பாட்டம் எட்ஜை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கே 3 ஐக்கான் இருக்கு பாருங்கள், 3 டாட். ஸோ இதை கிளிக் பண்ணியும் ஸோ இங்கே அலைன் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸிங் சொல்லியிருக்கு. ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ நான் எல்லாமே கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஷேப்பை வந்து நம்ம அலைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதுக்காக என்ன யூஸ் பண்ணலான்னா வந்து ஸ்மார்ட் கைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா ஸோ மெனு பாரில் வியூ மெனு போயிட்டு கீழே வந்து ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே அல்லது கீழே இருக்கிற இமேஜோட இது வந்து ஸோ நீங்கள் எந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம், எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி அதை அலைன்மெண்ட் அதுவே காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக காட்டும்போது டாப்லேயும் கீழே கொண்டு போகும்போது பாட்டம்லேயும் காட்டுது. நீங்கள் கரெக்டான எட்ஜ் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக வந்து எனக்கு ஆப்ஷன் மாதிரி காட்டுது. ஸோ இது மூலியமாக நான் வந்து ஈஸியாக வந்து அலைன் பண்ணிக்க முடியும். அதோட வேல்யூவும் காட்டுது பாருங்கள். ஸோ நான் ரைட் சைடு வந்து 0.047 இன்ச்சில் இருக்கேன், கீழே வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து அதை மென்ஷன் பண்ணி காட்டுது. ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இமேஜஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸும் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் கைடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேனல் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேனல் ஆப்ஷன் சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே இந்த பேனலில் வந்து தம்ப்நெயில் சைஸ். ஸோ இதுதான் வந்து தம்ப்நெயில் சைஸு. ஸோ இது வந்து ஆல்ரெடி லார்ஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரிவியூ நமக்கு எதுவுமே தெரியாது, லேயர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ரிவியூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம பேனல் ஆப்ஷனில் ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ், இது மீடியம், இது லார்ஜ் சைஸ் இது கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த மாதிரி காட்டணும் அதுமாதிரி காட்டும். ஸோ நான் வந்து லார்ஜ்லேயே வச்சுட்டு மீடியம் கூட பார்ப்போம். மீடியம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த இமேஜ்லாம் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் காட்டும். ஸோ இது வந்து லார்ஜ் சைஸ்லேயே இருந்தால் நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா லார்ஜ் சைஸே வச்சுக்குவோம். கீழே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் கண்டென்ட். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, லேயர் பவுண்ட்ஸ் அண்ட் என்டையர் டாக்குமெண்ட். லேயர் பவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த லேயரில் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ என்டையர் டாக்குமெண்ட்னா ஸோ என்டையர் டாக்குமெண்ட்டுமே அங்கே வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் இமேஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அது அந்த பொசிஷன்லேயே காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லேயர் பவுண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த இமேஜ் மட்டும்தான் நமக்கு காட்டுது. ஸோ வந்து என்டையர் டாக்குமெண்ட் காட்டலை. ஸோ இதுக்காக அந்த லேயர் பவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே வந்து நம்ம வந்து என்டையர் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த என்டையர் டாக்குமெண்ட்டும் தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த இமேஜ் வச்சுருக்கோமோ அந்தந்த இமேஜ் வந்து அதே இடத்துல அப்படியே நமக்கு எப்படி இருக்கோ அப்படியே காட்டுது. ஸோ இது மூலயமா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி டு காப்பிடு லேயர்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ இது எதுக்காகனா இதை நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டூப்ளிகேட் லேயரோ இல்லை ஒரு லேயரை காப்பி எடுக்கும்போது ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் 4 இருக்குது. ஸோ நான் வந்து கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லேயர் 4ல் காப்பி 2 அண்ட் காப்பி 3ன்னு சொல்லி ஸோ எத்தனை காப்பி நம்ம காப்பி பண்ணுறோமோ அத்தனை காப்பிக்கு 1 2 3 4ன்னு ஆர்டர் அதுவே வந்து அலைன் பண்ணிக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் 4ல் காப்பி 4ல் நம்ம செட் பண்ணனால அந்த லேயர் திரும்ப காப்பி ஆகுது. ஸோ ஆனால் வந்து லேயர் 4 காப்பி 4 லேயர் 4 காப்பி 4ன்னு சொல்லி தான் அது திரும்ப அந்த காப்பி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா
அது காப்பி பண்ணும்போது காப்பி 1 காப்பி 2 காப்பி 3ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இது வந்து குரூப் நீங்கள் காப்பி பண்ணும்போதும் ஸோ குரூப்புக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேனலில் மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.